கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கு நிகழ்ச்சி நேர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசு இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கவும் வாழ்த்துதல் கூறுகிறோம். இந்த நாளில் நமக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த காலகட்டங்களில் ரொம்ப மனபாரத்தோடு வேதனையோடு இருக்கிற ஏதாவது விடுதலை, மன விடுதலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி, அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வருகிற ஒரு நம்பிக்கையின் செய்தல், நம்பிக்கையின் வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9 and 10 இவ்வாறாக சொல்லப்படுகிறது. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகனை போல கட்டப்பட்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ என்ன செய்யல, கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பையும் நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் எவ்வளவு அழகாக அவருடைய வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா சூழ்நிலையிலையும் சேர்த்து வைத்து எவ்வளவு அழகா சொல்றாரு பார்த்தீங்களா. நான் என்னது சிறைச்சாலையில ஒரு பாதகனை போல கட்டப்பட்டிருக்கேன், ஆனா தேவனுடைய வசனம் என்ன செய்யல, கட்டப்படவில்லை. ஏன்னு சொன்னா தேவனுடைய வசனம் அல்லது தேவனுடைய செய்கைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன செய்யும், ஒரு அர்த்தத்தை அது வைத்திருக்கிறது, ஒரு நம்பிக்கையை அது தருகிறது. ஏன்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அநேகருக்கு என்னது உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது. தேவ வசனத்தை பகிர்ந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு கூட அது வரும் பொழுது என்ன இருக்குன்னா, சாத்தான் ரொம்ப சந்தோஷப்படுறான், பரவாயில்ல படுக்க வச்சிட்டோம் அப்படின்னு. ஆனா அவருடைய மனதில் ஆண்டோடைய வசனங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். இன்னும் அநேக செய்திகள் என்ன செய்வாங்க, அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு அது ஒரு பெரிய காரியமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யோவான் என்ன செஞ்சாங்கன்னா பத்ம தீவுல கொண்டு போய் போட்டாங்க. சுத்தியும் பிரச்சனையின் மத்திய ஒரு சிறை வாசம், யாருமே இல்லாத ஒரு இடம், சுற்றியும் தண்ணீர், அது மத்தியில் ஒரு தீவுல இருக்கும் பொழுது எவ்வளவு ஒரு காரியமா இருக்கும். ஆனா ஆண்டவர் அவரே அதன் மத்தியில் என்ன செய்ய, ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப அழகாக என்ன செய்யறாருன்னு சொன்னா பயன்படுத்தி என்ன செய்யறாரு, வெளிப்படுத்தின விசேஷத்தை அவருக்கு காட்டுகிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில, என்ற வாழ்க்கையில இப்படிவான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. நம்ம யாரு, திருவசனம் நம்மோடு கூட இருக்கிறது, அவருடைய வார்த்தைகள் நம்மோட கூட இருக்கிறது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மோட கூட இருக்கிறது. அது நம்ம என்ன செய்யுமா, தேற்றும், நம்மளை வழிநடத்தும். என்னது, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு அது நம்மை தகுதிப்படுத்தும் சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில அநேக வழியில நமக்கு பல விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டும் பொழுது, அப்ப பெரிய சோர்வுகள் வரும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு என்ன செய்வாரா, நம்மை பலப்படுத்துவார், நம்மை ஸ்திரப்படுத்துவார். நம்ம என்ன செய்வார், இன்னும் அதிகமாக விசுவாசத்துல நம்ம நிலைத்திருக்கும்படியான காரியங்களை செய்வார். அது மாத்திரம் இல்ல, நம்மை கொண்டு அநேக பெரிய காரியங்களை அவர் நம் மூலமாக வெளிப்படுத்த அவர் காத்து கொண்டிருக்கார். அப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றேன், இந்த காரியத்துல நான் என்ன செய்யறேன், ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்றேன். எதுக்காக இதெல்லாம் சகிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நித்திய மகிமையோடு அவரோடு கூட இருப்பதற்காக இதெல்லாம் நான் என்ன செய்யறேன், ஒரு சந்தோஷமாக, அல்லது நான் இதை சகித்துக் கொள்கிறேன். எனக்கு பரவாயில்ல, இது வந்தா பரவாயில்ல, இது இருந்தா பரவாயில்ல, தேவன் என்னோட கூட இருக்கிறார், அவருடைய வல்லமை என்னோட கூட இருக்கிற, அவருடைய ஆறுதல் என்னோட கூட இருக்க, அவருடைய சமாதானம் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு எல்லாவற்றின் மத்தியிலும் அவருடைய கிருபை எனக்கு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால் என்னை வழி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் நமக்கு ஏற்படுகிற எல்லா சூழ்நிலையிலும் இருப்போம் அப்படின்னு சொன்னா, அது என்ன செய்யும் சொன்னா நமக்கு மன விடுதலையே அது கொடுக்கும். நீங்க ஆதியாகமம் 39 அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, கடைசி வசனத்துல யோசேப்பை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். யோசேப்பு கிட்ட என்னது, சிறைச்சாலை எல்லாருமே என்ன செஞ்சாங்க, அவர் கீழே இருந்தாங்களாம். ஆனா அவருக்காக நியமித்த அவருடைய தலைவர் அவரை ஒரு குறித்து ஒண்ணுமே கேட்க மாட்டாராம். ஏன்னு சொன்னா அவர் செய்யறதெல்லாம் ஓகே. பாருங்க, ஆண்டுடைய பிள்ளைகள் சிறைச்சாலையில் இருக்கிற இடத்துல கூட அவர் எவ்வளவு நேர்த்தியாக, எவ்வளவு அழகாக பாதுகாக்கிறாரு, அவர்களை பராமரிக்கிறார். அவங்களுக்கு விசாரிக்கிறவர் கூட வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொல்லாதபடிக்கு அவர் கீழே ஒரு 10 பேரை கொடுக்குற அளவுக்கு தான் என்ன செய்யறாரு ஆண்டவர். அந்த இடத்துலயும் என்ன செய்யறாரு, அவருடைய பிள்ளைகளை உயர்த்த வளர்க்க. மனுஷன் ஒருவேளை நம்மளை தாழ்த்தி பார்க்கலாம், மனுஷன் ஒருவேளை நம்ம விழணும்னு நினைக்கலாம், நம்ம சாகணும்னு நினைக்கலாம், இந்த வியாதியில அவன் மறுத்து போகணும்னு நினைக்கலாம். எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. மனுஷனுடைய பொறாமைகள் எல்லாம் நம்ம மேல இருக்கும். ஆனாலும் ஆண்டவரை நோக்கி இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை தன் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவருக்கே முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் அவர் என்ன செய்வாராம், நேர்த்தியாக அமைப்பார்.
ஒருவேளை அது சிறைச்சாலை அனுபவமா இருக்கலாம், ஒருவேளை அடிமைத்தன அனுபவமாக இருக்கலாம், ஒருவேளை வியாதியா இருக்கலாம், ஒருவேளை குழந்தையின்மையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் எல்லாவற்றின் மத்தியிலும், ஒருவேளை பண பிரச்சனையாக இருக்கலாம், கடன் தொல்லைகளாக இருக்கலாம், பிள்ளைகள் நிமித்தம் பிரச்சனையாக இருக்கலாம், எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் உங்களை நேர்த்தியாக நடத்தணும் அப்படின்னு சொன்னா நாம் அவரோடு கூட வைத்திருக்கிற உறவுல உண்மை ஒத்துமா இருப்போம் அப்படின்னு சொன்னா யோசிப்பை போல ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எங்கே சிறைச்சாலையில அதே போல பவுல் அப்போஸ்தலரை போல, பவுலும் சீலாவை போல அவங்கெல்லாம் சிறைச்சாலை இருக்கும்போது தேவனை துதித்தவர்கள். கஷ்டத்தின் மத்தியிலும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, கஸ்தோதனையின் மத்தியிலும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது தேவன் நம்மோட கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நமக்கு விடுதலையை கட்டளையிடுகிறார். எப்படி ஷாட்ரக், மேஷக், அபேத்நேகோவை அக்கினி சூளையில அவங்க போட்டாலும் கூட அவர்கள் தேவனுக்காக தேவனுடைய நாமத்தை உயர்த்துறது நிமித்தம் தேவனே வந்து அவர்களோடு கூட என்ன செஞ்சாரு, உலாவி அவர்களுக்கு எந்த வித சேதம் வராதபடிக்கு அவங்களுடைய தலையில் இருக்கிற முடியல கூட என்ன இல்லையா தீ வாசனையில நினைச்சு பாருங்க. நான் சும்மா கொஞ்சம் கேண்டில் பக்கத்துல உங்க முடிய தெரியாம அப்படி கொஞ்சம் வச்சுட்டாவே என்ன செய்யும், அந்த ஸ்மெல் வெளியே வந்துடும், ஐயோ அப்படின்ச்சா நம்ம அப்படி சொல்லுவோம்ல. ஆனா அவங்க அக்கினி சூளையில சாதாரணமா எரிஞ்சது டைம்ல இல்ல, 7 மடங்கு அதிகரித்த பிறகும் கூட என்ன செஞ்சாங்க சொன்னா தேவன் அவர்கள் மத்தியில உலாவினார். எப்ப நம்ம அப்படி நாமத்தை உயர்த்தும் பொழுது, நாம நம்முடைய சூழ்நிலையை வைத்து அல்ல நம்முடைய பிரச்சனையின் மத்தியிலும் தேவனை கை விடாதபடிக்கு அவரை பற்றி கொண்டு அப்படியே நாமத்தை நம்ம உயர்த்துவோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்னது, விடுதலை கண்டிப்பா உண்டு. அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, பாதாளமா இருந்தாலும் சரி, அது மேல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய நோய் படுக்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார், நம்முடைய பண பிரச்சனையை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார், நம்முடைய வியாதிகளை நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். நம்முடைய சிறைச்சாலை அனுபவங்களை வாழ்க்கையில் இருக்க, இது எனக்கு சிறைச்சாலை அனுபவம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருந்துச்சுன்னா அதையும் மாற்றி போடவர் வல்லவராக இருக்கார். அப்பேற்பட்ட வல்லமுள்ள தேவன் இன்று அவருடைய பாய்ந்த கரங்களை விரித்து உங்களை அழைக்கிறார். நீங்க அவரை நம்பி அவர்ல வருவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் காத்திருக்கிறார். நீங்கள் இதனால் கட்டுப்பட்டிருந்தாலும் கர்த்தருக்கு அதை சகித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவீங்கன்னு சொன்னா, எல்லா பிரச்சனை மத்திய நாமத்தை உயர்த்துவீங்கன்னு சொன்னா அவர் உங்களோட கூட இருப்பார். அவர் உங்களோட கூட இருக்கும் பொழுது எந்த குறையும் உங்களுக்கு வராது. அப்படி குறைவில்லாத உங்களை காக்கிற தேவனை நம்ம பற்றி கொள்வோமா? ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐசியமுள்ள தகப்பனே, ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு எல்லோரும் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்று சொல்லி தம் ஜீவனை கொடுத்தவரே, ஒரே குமாரன் எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, உண்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் பிதாவே. அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே வேதனையோடு பாரத்தோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அப்படி தேவைகள் எல்லாம் சந்திங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. நீர் விட்டு போன அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, நாங்கள் எங்களுடைய உறவை உம்மோடு இணைத்து ஆண்டவரே பரிபூர்ண அன்பில நாங்கள் நிலை கிருபை செய்யுங்க சாமி. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. அப்படி ராஜ்யம் வருவதை நினைத்தல வேண்டுமாய் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.